ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டி டைம் ஜிகே. இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இலக்கணத்தில் பெயர் சொல்லின் வகையறுதல் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 7 வீடியோ. ஓகேங்களா? வாங்க. பெயர் சொல்லின் வகையறிதல். பெயர் சொல்லை இலக்கண நூலார் 6 வகைப்படுத்தியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என 6 வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொருட்பெயர் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு குமரன், குமரி, ஆடு, மயில், மண், நீர், காற்று. இப்போ பொருட்பெயர் அப்படிங்கிறது உயர்திணை பொருளையோ அக்ரிணை பொருளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமையை குறிக்கிறது, முழுமையான அதோட பெயரை குறிக்கிறது தான் என்னென்னா பொருட்பெயர். பொருட்களை, அதாவது எளிமையாக சொல்லணும்னா காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இல்லை உயர்திணை அக்ரிணை பொருள்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இடப்பெயர். இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, மதுரை. ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிறது தான் என்னது இடப்பெயர். அதுக்கு எதை சொல்லலாம்? இடப்பெயரை மட்டும் இல்லாமல் ஒரு வாழை தோட்டமாக இருக்கிறதையும் சொல்லலாம், ஒரு பூக்களோ பூஞ்சோலையும் பற்றி சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி காலப்பெயர். காலப்பெயர்னா என்னது? ஆண்டு, பருவங்கள் இதெல்லாம் வச்சு சொல்கிறது தான் காலப்பெயர். அடுத்தது பாருங்கள், சினைப்பெயர். சினைப்பெயர்னால் ஒரு பொருளுடைய உறுப்புகள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மனிதனோட உறுப்புகள் இருந்துச்சுன்னா கண், காது, மூக்கு அப்படின்ட்டுருக்கு. அதுதான் அதோட சினைப்பெயர். ஓகேங்களா? இப்போ தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டு, இலை அப்படின்னு சொல்கிறது தான் அதோட சினைப்பெயர். விலங்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வால், கொம்பு அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது பண்பு பெயர். பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, அழகு, பசுமை, கருமை, வட்டம், மறை. அதாவது பண்பை பற்றி சொல்கிறது. தொழிற்பெயர் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஆடல், பாடல், நடித்தல், ஓடுதல், படித்தல். ஓகேங்களா? தள்ள முடியும். அதுதான் என்னென்னா தொழிற்பெயர். நம்ம செய்கிற செயலை சொல்கிறது தான் தொழிற்பெயர். அடுத்தது பார்க்கலாம், இடுகுறி பெயர் பார்க்கலாம். எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயரை இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து காரண பெயர். காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இட்ட பெயர் தான் காரண பெயர். இந்த காரண பெயர் 2 வகைப்படும். ஒன்று காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், மண், கல். இடுகுறி சிறப்பு பெயருக்கு வந்து தென்னை மரம், வாழை மரம். காரண பொதுப்பெயர் வந்து பறவை, முக்காலி, நாற்காலி. பறக்கிறதுனால அதுக்கு பறவை அப்படின்னு அந்த காரணம் கருதி வச்சுருக்காங்க. இந்த காரணத்தோட சிறப்பு பெயர் அன்னப்பறவை, வளையல். இப்போ பறவைங்கிறது காரண பொதுப்பெயர். அதோட பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட பறவைக்கு ஒரு பெயர் இருக்கும்ல. இப்போ வந்து மரங்கொத்தி பறவை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சொல்கிறது வந்து காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.